Hi, this is RajKrish's celebrity makeup artist from BCraft International Beauty School, Bangalore and Erode. ஸோ நிறைய பேர் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஃப்யூச்சரில் ரொம்ப நல்ல ஒரு டாபிக் கூட நான் வீடியோவில் வரப்போகிறவங்க முன்னாடி நிறைய பேரோட மெசேஜ் பார்த்துட்ருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர் மெசேஜ், சார் நீங்கள் அந்த வீடியோ பண்ணி கொடுங்க, இந்த வீடியோ பண்ணுங்கள். எங்களுக்கும் ஆசை இருக்குது இந்த ஃபீல்டில் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வரணும்னு. ஆனால் யாரும் ஒரு வழிகாட்டியே இல்லை. இந்த மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும், எங்ககிட்ட பணம் இல்லை சார், பெரிய லெவலில் போயிட்டு கோர்ஸ் எல்லாம் படிக்க எங்ககிட்ட பணம் இல்லை, ஸோ நாங்கள் எப்படி மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வர முடியும் என்னெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி பேச போகிறேன். ஸோ என்னை பற்றி நான் இன்னொரு முறை சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ ஐ வாஸ் ஏ மெக்கானிக்கல் இன்ஜினியர். பேசிக்கலி இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னே நான் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய கம்பெனியில் பெங்களூரில். ஸோ இந்த ஃபீல்டுக்கு ஆஸ் எ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்து ஒரு 5 years தான் ஆயிருக்கு. இப்போது பெரிய லெவலில் செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நிறைய மூவிஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் என்னோட ட்ரைனிங் அகாடமி இருக்குது பெங்களூர் அண்ட் ஈரோடில், அங்கேயும் என்னோட ட்ரைனிங் செஷன் போயிட்டுருக்கு. சவுத் இந்தியா மட்டும் இல்லாமல் ஈவன் ஸ்ரீலங்காலாம் என்னோடய கிளாஸஸ் முடிச்சிருக்கேன். லாஸ்ட் இயர் கரோனா இல்லைன்னா மலேசியாலாம் போயிட்டு கிளாஸ் கொடுக்கணுமா இருந்துச்சு. பட் கண்டிப்பாக இந்த வருஷம் போக போகிறோம். இன்னும் பெரிய கம்பெனிஸ் எல்லாம் டைப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மூலமாக கூட நான் அவங்களுக்கு எந்தெந்த ஊர்லெலாம் கிளாஸ் கேட்டுட்ருக்கீங்களோ அந்த ஊர்லெலாம் என்னோடய கிளாஸஸ் கொடுக்கறதுக்காக என்னோடய டீமாக சேர்ந்து உங்கள் முன்னாடி வரப்போகிறேன். ஸோ சென்னை நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. கூடிய சீக்கிரம் ஒரு 2 to 3 monthsக்குள்ளே நான் சென்னையிலும் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ தயவுசெய்து இப்போ ஃப்ரீ இருக்கும்போது உங்களால் வர முடியுது ஈரோடுக்குன்னா தயவுசெய்து வாங்க, கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். ப்ளஸ் இன்னொரு முறை நான் சொல்லிக்கிறேன், யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்களுக்கு உட்காந்த இடத்துலையே நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக எப்படி ஆகுறதுன்றதுக்காக தான் நான் இந்த ஒரு சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளோ நாள் நான் சேனல் ஆரம்பிக்கலை. பட்டு நான் பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்னால் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு உதவி பண்ணலான்ற மாதிரி தான் என்னோடய சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ போகலாம், டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்னோடய டாபிக் ஹவு டு பிகம் ஏ மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். எப்படி ஆக போகலாம், என்னெல்லாம் பண்ண ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆக முடியுன்றதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருக்கேன். நிறைய பேர் ஆல்ரெடி சொன்னேன், சார் என்கிட்ட பணம் இல்லை, எப்படி ஆக முடியும். பாருங்கள், எந்த ஒரு ஃபீல்டும் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ என்த்யூசியாசமாக இருக்கீங்க, அந்த ஃபீல்டை பற்றி நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் எந்த ஃபீல்டையும் அச்சீவ் பண்ண முடியும், சக்ஸஸ் ஆக முடியும். சார் நான் எதுவுமே பண்ணல, என்னால் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும், தாராளமாக பண்ணுங்கள். இப்போ தான் உங்களுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. தயவுசெய்து யூடியூப் சேனல்ஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்கப்பை பற்றி மட்டும் யோசித்து டெய்லி ஒரு 6 hours ஒரு 4 hours இதுக்காகவே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படின்னா ஒரு 6 hours நீங்கள் இந்த ஃபீல்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 hours வந்துட்டு நீங்கள் மேக்கப்பை மட்டும் தான் பார்க்கணும் யூடியூப்பில். ஸோ டெய்லி உங்களோட ஒர்க் என்னென்னா ஒரு 21 days கண்டினியூஸாக ஒரு 3 hours டே மேக்கப் பாருங்கள். அப்புறம் அங்கே என்னெல்லாம் ப்ராடக்ட் காட்டியிருக்காங்க, உங்களால் முடிஞ்சதுன்னா பேசிக் ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு உங்கள் மேலேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா அவங்க மேலே கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு 3 hours பார்க்கணும், ஒரு 3 hours ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ண உங்களுக்கே தெரியாமல் கண்டிப்பாக ஒரு 21 days ஆன பிறகு உங்கள் உள்ள ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜைஸ் பண்ணுவீங்க. ஸோ அன்றைக்கிலேருந்து நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் ஆகும். ஸோ அது இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்னேன், பேசிக் ப்ராடக்ட்ஸ் மஸ்ட் அண்ட் ஷுட் வாங்கணும். ப்ளஸ் எப்போவுமே பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க. ஸோ டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக் ப்ராடக்ட்டோ எவ்வளவோ பிராண்ட்ஸ் எல்லாமே ரோட் சைட்லலாம் விற்குவாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயவுசெய்து ப்ராக்டிஸும் பண்ண போகாதீங்க, வாங்கவும் வேண்டாம். ஸோ ப்ரஷ் கிட் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு பிராண்டட் ப்ரஷ் கிட் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதோட ஒர்க் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் யூடியூப்பில் நிறைய என்னோடய வீடியோஸ் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களோட ஒர்க்கவே. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து புதுசாக ஏதாவது டெக்னிக் வருதுன்னா அந்த டெக்னிக்கவை நீங்கள் தயவுசெய்து ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வேறு லெவலில் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வர முடியும். ப்ளஸ் ஆன்லைன் ஒர்க் ஷாப். ஸோ பெரிய செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்டெல்லாம் இப்போ இந்த கரோனா வந்த பிறகு நிறைய பேர் ஆன்லைன் ஒர்க் ஷாப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஆஃப்லைனில் வந்துட்டு 5 days கிளாஸு, 21 days கிளாஸு, இல்லை 1 month கிளாஸ் எல்லாம் உங்களால் முடியலன்னா ஆஃப்லைனில் லைக் ஆன்லைனில் ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும். ஒரு 3 hours 4 hours ஒர்க் ஷாப் இருக்கும். அதுக்கு ஒரு நாமினல் பே இருக்கும். அந்த ஒர்க் ஷாப்பை நீங்கள் அட்டென்ட் பண்ணி கூட நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஒரு இது கூட ஹெல்ப் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல ஐடியாஸ் கொடுக்குறேன். நான் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்ல ஐடியாஸ் கொடுக்கணும்னு தான் நான் இன்றைக்கி உட்காந்துருக்கேன். மேக்கப் ஆர்டிஸ்ட்டு ஏன் ஆகணும், என்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு யோசிச்சிங்கன்னா பாருங்கள், ஒரு
10-15 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லரே இல்லை. எங்கேயோ ஒரு ஏரியாக்கோ இல்லை ஒரு டவுனுக்கோ ஒரு அந்த மாதிரி தான் ஒரு பார்லரே இருக்கும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னே. ஆனால் இப்போ எப்படி இருக்குது, எல்லா ஏரியாவில் மட்டும் இல்லாமல் வீட்டு பக்கத்தில் கூட உங்களுக்கு பார்லர் இருக்குது. ஆனால் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவ்வளோ இல்லை. காரணம் என்னென்னா, மேக்கப் இஸ் எ சயின்ஸ். ஸோ மேக்கப் அவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியாது. ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் கற்றுக்கிற மாதிரி மேக்கப் அவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியாது. அதனால தான் எல்லாராலையும் மேக்கப் ஆர்டிஸ்டாகவும் முடியல. ஆனால் உங்களால் கண்டிப்பாக முடியும். ஏன் இதை பற்றி சொல்கிறேன்னா, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு தகுதி, உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கில் வேணும். லைக் உங்களுக்கு நல்ல பெயிண்டிங்கோ ஒரு நல்ல ஆர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டை பற்றி நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்னேன், லாஸ்ட் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னே பியூட்டி பார்லருங்களே இல்லை. ஆனால் வெறும் பியூட்டி இண்டஸ்ட்ரியிலேயே நீங்கள் 2019 டர்ன் ஓவர் கேட்டிங்கன்னா அசந்துடுவேன். ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்லிகிட்ருக்கேன். லாஸ்ட் 2019 டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 65,000 crores ஒன்லி இன் பியூட்டி இண்டஸ்ட்ரி பை சர்வீஸ். லைக் நீங்கள் மேக்கப் பண்ணலாம், இல்லை ஃபேஷியலு, க்ளீனப்பு, வேக்சிங்கு, கலரிங்கு. ஸோ அது எல்லாமே சேர்ந்து 65,000 crores டர்ன் ஓவர் ஆகிருக்கு 2019 ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுவே நீங்கள் ப்ராடக்ட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே 2019க்கான ஒரு டர்ன் ஓவர் 3,75,000 கோடி, லைக் 3,75,000 crores வெறும் ப்ராடக்ட் சேல்ஸ்லேயே டர்ன் ஓவர் இருக்குது. ஸோ அந்த லெவலில் இண்டஸ்ட்ரி போயிட்டுருக்கு. நாட் ஓன்லி தட், எவ்ரி இயர் அரௌண்ட் 18.6% க்ரோத் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 0.02% தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு சவுத் இந்தியாவில் இருக்காங்க. நீங்கள் மும்பையோ பூனேயோ இல்லை டெல்லியோ அங்கெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் சவுத் இந்தியாவில் ரொம்ப 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 கம்மியாக இருக்காங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. ப்ளஸ் இப்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னெல்லாம் மேக்கப்புன்றது விடு கல்யாணமா ஓகே பண்ணிக்கலான்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மேக்கப் இல்லாமல் யாரும் கல்யாணத்தை கற்பனை கூட பண்ணி பார்க்காத லெவலில் இந்த இண்டஸ்ட்ரி உருவாயிட்டு இருக்கு. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் தொழில் தொடங்குனீங்கன்னா ஒரு 6 months to 1 year ரொம்ப சீரியஸாக கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லைக் உங்களோட மந்த்லி இன்கம், எஸ்பெஷலி நான் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே சொல்கிறேன், உங்களோட மந்த்லி இன்கம் மினிமம் பார்த்தீங்கன்னாலையும் ஒரு 50,000 to 1 lakh rupees இருக்கும். யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு ஃபீல்டில் அவ்வளோ இன்கம் கிடைக்குது. சப்போஸ் நீங்கள் ரொம்ப ஹையண்டாக படிச்சிருக்கீங்க, ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்ட்லேயே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கூட உங்களோட பேசிக் என்ன இருக்கும் இன்கம்மு. ஸோ அதில் என்னெல்லாம் செலவு இருக்கும். ஆனால் இது இப்படி இல்லை. நீங்கள் இந்த ஃபீல்டில் வெறும் நீங்கள் மண்டபத்துக்கு போய் கல்யாண பொண்ணுக்கு மட்டும் மேக்கப் பண்ணி கொடுத்துட்டு ஒரு மந்த்லி ஒரு 3-4 மேக்கப் புக் ஆனாலே போதும், உங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஃபீல்டு ரொம்ப ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. அந்த ரிக்குவயர்மெண்ட்டை பற்றி நான் ஃப்யூச்சரில் பேச போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி சார் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக முடியும், ஆல்ரெடி அதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ நிறைய பிராண்ட் அவுட்லெட் எல்லாம் இருக்குது. நீங்கள் சென்னை பார்த்தீங்கன்னா, இல்லை பெரிய கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா, மதுரை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மால் எல்லாம் வந்துட்டு இப்போ எல்லா பிராண்டட் அவுட்லெட் இருக்குது. லைக் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சஃபேரா ஆகட்டும், நார்ஸ் ஆகட்டும், டார்ட் ஆகட்டும், ஹூடா பியூட்டி ஆகட்டும், எஸ்தே லாடர் ஆகட்டும், பாபி ப்ரௌன் ஆகட்டும், இங்லாட் ஆகட்டும், க்ரைலான் ஆகட்டும், மேக் ஆகட்டும், நைக்கா ஸ்டோர் ஆகட்டும், எல்லா பிராண்டுதும் ஸ்டோர் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அந்த ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட நீங்கள் டெமோ கேட்கலாம். சார் இல்லை மேடம் எனக்கு அந்த ப்ராடக்ட்டை டெமோ கொடுங்க, நான் அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் வாங்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்க உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு நீங்கள் டெமோ பார்க்கும்போது அந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஃபினிஷிங் என்ன, ஹெச்டி ப்ராடக்ட் என்ன, ஒரு நார்மல் ப்ராடக்ட் என்ன, ஒரு ஐலைனரில் எந்த மாதிரியெல்லாம் இருக்குது, லிக்விட் ஐலைனர்னா என்ன, ஜெல் லைனர்னா என்ன, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஒரு ஃபவுண்டேஷனில் க்ரீம் ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கும், ஒரு க்ரீஸ் பேஸ் ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கும், ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கும், அது எப்படி ஒர்க் ஆகுது, ப்ளஸ் அது ஃபேஸ் மேலே போடும்போது ஆஃப்டர் செட்டிங் டைம் ஆன பிறகு அது எப்படி ரியாக்ட் ஆகுது. ஸோ மேக்கப் பண்ணும்போது இது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரதுக்கு கூட நீங்கள் அந்த பிராண்டோட டெமோ எடுத்துகிட்டு கூட நீங்கள் அந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நோ இஷ்யூஸ், சரி நான் நெக்ஸ்ட் டைம் வாங்குறேன்னு கூட நீங்கள் வரலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் அந்த பிராண்டை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். அந்த பிராண்டை பற்றி உங்களுக்கு நாலேஜ் வரும்போது நீங்கள் ஃப்யூச்சரில் அது கூட பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பெரிய பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்கள தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க ஒரு ஐ மேக்கப் ட்ரெண்டாக ஒரு ட்ரெண்டி லுக் பண்ணியிருக்காங்க, ஒரு சிக்னேச்சர் லுக் பண்ணியிருக்காங்கன்னா அந்த லுக்கை பார்த்து நீங்கள் அதை திரும்பி நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா
அந்த ஒரு மேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். ப்ளஸ் அந்த மேக்கப்பை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் அந்த ஒரு ஸ்கில்ல மாஸ்டர் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நிறைய பிராண்டட் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் பிளாகர் எல்லாம் லைக் பிளாகிங் பண்ணியிருப்பாங்க. அந்த பிராண்டை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக, அந்த ப்ராட் ப்ரொமோஷன்ஸ்க்காகவே ரைட்டிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து அந்த பிராண்டை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கூட நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒரு மேக்கப்பு நான் ஆல்ரெடி சொன்னேன், மேக்கப் இஸ் அ சயின்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் நிறைய பெரிய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நிறைய நீங்கள் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ கற்றுக்குங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்டே ஆக முடியும். நான் ரீசெண்டாக நிறைய செமினார் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி செமினார்ஸ் எல்லாம் நீங்கள் கூட அட்டென்ட் பண்ணி அந்த செமினாரில் உங்களோட கொஷின்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதிலிருந்து கூட நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும். அந்த மாதிரி கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 6 months to 1 year ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு நல்ல கற்றுருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸவை மேக்கப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிற ஃபோட்டோஸவை பிஃபோர் அண்ட் ஆஃப்டரவை நீங்கள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் எப்படி ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், இல்லை ட்விட்டர் ஆகட்டும், இல்லை உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், இல்லை உங்களோட ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், இது எல்லாமே நீங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் போட உங்களோட ஃபாலோவர்ஸை நீங்கள் ஜாஸ்தி பண்ண என்ன ஆகும்னா அவங்க எல்லாமே உங்களை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ இருந்து உங்களுக்கு என்கொயரி ஸ்டார்ட் ஆகும். மேடம் உங்களோட மேக்கப்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் மேக்கப்பை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு நார்மல் ஸ்டார்டிங்கில் ஒரு ரொம்ப கம்மியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களோட கெரியர் பில்ட் பண்ணி கூட நீங்கள் ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் இதை நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நான் ஆல்ரெடி இன்னும் நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கான தகுதி என்ன, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு படிச்சிருக்கணுமா, படிக்கக்கூடாதா, படிச்சிருந்தா என்ன பெனிஃபிட்டு, படிக்காமல் வந்தால் என்னெல்லாம் பிரச்சனைங்க வரப்போகுதுன்றதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு ஃபர்தர் பேச போகிறேன். ஸோ அப்படியே பார்த்துட்ருங்க. சப்போஸ் நீங்கள் யாராவது என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. நான் இன்னும் லேட்டர் இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். வெயிட் பண்ணுங்கள், வரேன்.